இப்ப எந்த நிற மலர்கள் எந்த கிரகத்த சாந்திப்படுத்தும்னு கேட்குறீங்க. இப்போ நவக்கிரகங்கள் வந்து 9 இருக்கு. இதுல வந்து ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு உகந்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிகப்பு நிற மலர்கள், முக்கியமா செந்தாமரை. அதே மாதிரி நீங்க இந்த உங்க வீட்ல பூக்குற அந்த செம்பருத்தி கூட வந்து நீங்க வைக்கலாம், சூரிய பகவானுக்கு. ஸோ ரொம்ப அவருக்கு வந்து ஒரு உகந்ததா இருக்கும். அதே மாதிரி சந்திர பகவானுக்கு வந்து அல்லி மலர்கள், வெள்ளை நிற தாமரை, இந்த மாதிரி சந்திர பகவானுக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள வச்சு நீங்க குடுக்கும்போது, மல்லிகை, முல்லை இந்த மாதிரி. இந்த இந்த வெள்ளை நிறத்தில் உள்ள மலர்களை கொடுக்கும்போது சந்திர பகவான் வந்து சாந்தி அடைவார். அடுத்து புத பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புத பகவான பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை நிறம். அவருக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்றது பச்சை நிறம். ஸோ அவருக்கு வந்து நீங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா, இந்த துளசி 9 கிரகங்களுக்குமே உள்ள சமித்துகள் அந்த இது இருக்கலாம். நம்ம ஃப்ளவர்ஸ்ல இப்ப சொல்லிட்டு இருக்கிறதுனால, நீங்க இந்த மரிக்கொழுந்து வந்து குடுக்கும்போது புதன் பகவானுக்கு மரிக்கொழுந்து வந்து ரொம்ப அதே மாதிரி மரிக்கொழுந்துக்கு ஒரு நல்ல சக்தி இருக்கு. என்னன்னா, ஒரு தெய்வ அம்சம். நீங்க வாசல்ல வைக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள் உள்ள வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரு பகவானை பொறுத்தளவு வந்து அவர் மஞ்சள் நிறம் அவருக்கு. அப்ப நீங்க வந்து பொன்னர் அதே மாதிரி மஞ்சள்லயே பொன்னரளின்னு சொல்லுவாங்க. இந்த சம்பங்கி இதெல்லாம் வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும். அதே மாதிரி குரு பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியானது அப்படின்னு சொன்னா முல்லை மலர். அத வாங்கி குரு பகவானுக்கு நீங்க சாற்றும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும்.